வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நீதான காதல் தான். ராகவ் வந்து பார்த்திங்கன்னா முரளி வந்து கட்டி வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ராகவை தேடி அபி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ராகவை வந்து சரி இங்கேருந்து எங்கேயும் கூப்பிட்டு போக முடியாது, நம்ம எங்கேயும் புதைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து அங்கேயே புதைக்கிறதுக்கு பிளான் பண்ணிவிடுவாங்க. அது எப்படியோ அபியும் ஆகாஷும் அவங்க கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. வந்து அவங்க 3 பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா மயக்க மருந்து கொடுத்து அங்கேயே கட்டி வச்சுட்டு ராகவை வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்து ராகவ் கூட சேர்த்து இன்னும் 2 பேரையும் அதே இடத்துல புதைச்சிட்டு வந்துடுவாங்க. இவங்க முரளி கிளம்பி வந்துடுவாங்க. அபி வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் தெளிஞ்சு அனுவையும் ஆகாஷையும் போயிட்டு எழுப்புவாங்க. நான் ராகவை பார்த்தேன், ஆனால் என்னை யாரோ வந்து மயக்க மருந்து கொடுத்து மயக்க வச்சுட்டு ராகவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அபி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் புலம்பிட்டு சரி வா ராகவ் எங்கன்னு போயிட்டு பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. வாங்க, எனக்கு ஒரே பயமாக இருக்குது குட்டி பாஸ், என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி புலம்புவாங்க. அனு உடனே வந்து பயப்படாத அபி, என்னென்னு பார்க்கலாம் நம்ம, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முரளி வந்து ராகவை புதைச்சிட்டு சரி நம்ம போயிட்டு இப்போ ராகவ் எப்படி செத்துட்டான்னு சொல்கிறது, பாண்டிச்சேரி போய்ட்டு திரும்ப வரலான்னு சொல்லிடலாமா, இல்லை வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிடலாமா, காரை வேற இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்களே இந்த அபிலாம், என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்பாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி வந்து ராகவ் புதைச்ச இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே தான் ராகவ் புதைச்சிருக்காங்கன்னு தெரியாமல் சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காங்க ராகவ்ன்ட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து ராகவுக்கு வந்து கையில் ஒரு கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. அந்த கயிறு வந்து கீழே இருக்கும். அதை பார்த்துட்டு இது நான் அவருக்கு தான் கட்டி விட்டேன் இந்த கயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.